மார்கண்டேய கட்ஜு குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று மத்திய பார்லிமெண்டரி விவகார அமைச்சர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி மார்கண்டேய கட்ஜு 2004ஆம் ஆண்டில் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய ஒருவரை நீதிபதியாக நியமிக்க அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கூட்டணியில் இருந்த தமிழக கட்சி மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினை தொடர்பாக தன்னை சிலர் சந்தித்ததாக அப்போதைய சட்ட அமைச்சர் பரத்வாஜ் ஒப்புக் இப்பிரச்சினை கடந்த 2 நாட்களாக பார்லிமெண்டை முடக்கிய நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மத்திய பார்லிமெண்டரி அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறுகையில், கட்ஜு புகார்கள் மூலம் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எவ்வாறு செயல்பட்டது என்பது வெளிப்பட்டுள்ளதாகவும், அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு இப்பிரச்சனையில் நெருக்கடி அளிக்கப்பட்டதா என்பதை அவர் விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இவ்வளவு பெரிய பிரச்சனை எழுந்துள்ள போதும் தொடர்ந்து மன்மோகன் சிங் மௌனம் காத்து வருவது இதில் மறைப்பதற்கு ஏதோ இருப்பதாக சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்.